வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சித்து. ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டன. குழந்தை இல்லை. நான் எப்போதும் பேஸ்புக்கையே தான் நோண்டிக் கொண்டிருப்பேன். என் மனைவி பெயர் ரதி. 28 வயது நிரம்பியவள். நாங்கள் இருவரும் அடிக்கடி எங்கள் போட்டோவை பேஸ்புக்கில் பதிவிடுவோம். என் மனைவி நல்ல கலர் என்பதால் லைக் அள்ளும். அதேபோல் கமெண்டில் அடிக்கடி நிறைய பேர் போட்டோவில் என் மனைவியை மட்டும் தனியாக இருக்கும்படி பதிவிடுங்கள் என டைப் செய்து வெறுப்பேற்றுவார்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் நாங்கள் தினமும் பேஸ்புக்கில் போட்டோ பதிவிடும் போதெல்லாம் அதே மாதிரி கமெண்ட்டுகள் வந்த வண்ணம் இருந்தன. என் பேஸ்புக்கில் வரும் கமெண்ட்டுகளை என் மனைவியும் பார்ப்பாள். முதலில் அவள் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் என்ன நினைத்தாளோ அன்று என்னிடம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் போட்டோவை மட்டும் பேஸ்புக்ல போடுங்க என்றாள். நானும் அவ்வாறு பதிவிட்டேன். லைக்குகள் தாறுமாறாக வந்ததுடன் அசிங்கமான கமெண்ட்டுகள் ஏராளமாக வந்தன. ஒவ்வொருத்தனும் உன் பொண்டாட்டிய அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் என்று மெசேஜ் அனுப்பினான். அதை படித்த என் மனைவி சிரித்தாள். ஏண்டி உன்னை பத்தி தப்பா பேசுறானுங்க, நீ என்னன்னா சிரிக்கிற என்றேன். இதை பெரிசுபடுத்தாதீங்க என்றாள். நானும் கண்டுகொள்ளவில்லை. அதே சமயம் காலம் செல்லச் செல்ல என் மனைவியுடன் ஒன்றாக இருக்க எனக்கு விருப்பமேயில்லை. அவளும் என் மனநிலையில்தான் இருந்தாள். ஒரு நாள் இரவு நான் பேஸ்புக் நோண்டிக் கொண்டிருந்தபோது மனைவியை கூட்டிக் கொடுக்கும் கணவர்கள் என்ற ஒரு குழுவை பார்த்தேன். உள்ளே சென்றேன். பிறரது மனைவிக்கு ஏங்கிய பலர் பலவிதமான பதிவுகளை போட்டிருந்தனர். அதில் குறிப்பிட்ட ஒருவரின் பதிவு எனக்குள் ஆர்வத்தை தூண்டியது. அதாவது உங்கள் மனைவியின் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க என்று ஒருவர் அந்த குழுவில் பதிவிட்டு கொண்டே இருந்தார். நான் அந்த குழுவில் இணைந்து 2 நாட்களாக என் மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் ஓடின. அடுத்த நாள் காலை என் மனைவி தாமதமாக எழுந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமையும் கூட. லீவாக இருந்தாலும் காலையில் நேரத்திற்கு காபி தரவில்லை என்றால் எனக்கு கெட்ட கோபம் வரும். அதே மாதிரி அன்று என் மனைவியை பார்த்து நான் ஏண்டி நைட்டு எவன் கூட படுத்துட்டு வந்த, இவ்வளவு லேட்டா எந்திரிக்கிற, ஒழுக்கப்புயா போய் காபி போடு என்று கத்தினேன். அப்போது அவளுக்கும் கோபம் வந்துவிட்டது போல. ஆமாண்டா, உன் பேஸ்புக்ல இருக்கிற ஒருத்தன் என்னைய விடிய விடிய பதம் பார்த்துட்டு போனான், அதான் லேட்டாகிருச்சு என்றாள். நான் ஒரு நிமிடம் ஆடிப்போய்விட்டேன். என்னடி இப்படி பேசுற, நான் ஏதோ கோபத்துல அப்படி சொன்னேன் என்றேன். அப்போது என் மனைவி ரதி கண்ணை கசக்கிவிட்டு என் அருகில் வந்து, என்னங்க என்னைய மன்னிச்சிருங்க, நீங்க என்னைய திட்டுனதுக்காக நான் அப்படி சொல்லல. நேத்து நைட்டு கனவுல பேஸ்புக்ல உங்க நண்பனா இருக்க ஒருத்தன் நம்ம வீட்டுக்கே வந்து உங்க முன்னாடியே பண்ணான். அப்போதுதான் நீங்க என்னைய எழுப்பி விட்டீங்க. சரி சரி விடுடி, கனவுதானே என்று நான் என் மனைவியை ஆறுதல் படுத்திவிட்டு அவளை காபி போட சொன்னேன். சிறிது நேரத்தில் இருவரும் காபி குடித்தோம். விடுமுறை தினத்தில் நன்றாக சாப்பிட நினைத்து மட்டன் வாங்க கடைக்கு சென்றேன். என் கைபேசியை மறந்தவாறு வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்ததை கடைக்குச் சென்ற பின்தான் உணர்ந்தேன். அரை மணி நேரத்தில் மட்டன் வாங்கிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். என் மனைவிக்கு தெரியாமல் மெதுவாகச் சென்று அவளை கேலி செய்யலாம் என நினைத்து வீட்டுக்குள் மெல்ல காலடி வைத்து நடந்தேன். அங்கே என் மனைவி ரதி என் போனை எடுத்து நோண்டிக் கொண்டிருந்தாள். பின்னால் மெதுவாகச் சென்று பார்த்தேன். என் பேஸ்புக்கில் வந்த மெசேஜ்களை படித்து கொண்டிருந்தாள். அதிலும் மனைவியை கூட்டிக் கொடுக்கும் கணவர்கள் குரூப்பில் ஒரு நபர் எனக்கு அடிக்கடி அனுப்பும் தவறான மெசேஜை படித்து சிரித்தாள். அதேபோல் இன்னொரு ஐடியிலிருந்து பெண்களுக்கு மசாஜ் செய்ய விரும்புபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவும் என்ற மெசேஜையும் பார்த்து கொண்டே இருந்தாள். என்னடி ரதி, என்னோட பேஸ்புக்ல நீ என்னத்த பார்த்துக்கிட்டு இருக்க என்றவாறு நான் அவளது முதுகை தட்டினேன். அப்போது என் மனைவி பின்னால் திரும்பி, என்னங்க ஏங்க இந்த மாதிரி குரூப்லலாம் சேர்றீங்க,
இங்க பாருங்க, ஒருத்தன் என் போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பச் சொல்றான் எனச் சொல்லி சிரித்தாள். அடியே, என்ன சிரிக்குற? நான் உன்னோடத போட்டோ எடுத்து அனுப்பிரவா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, அது இருக்கட்டும்ங்க, எனக்கு மசாஜ் பண்ற இடத்துல சேரணும் போல இருக்கு, ப்ளீஸ்ங்க ப்ளீஸ் என கெஞ்சினாள். நான் சம்மதித்தேன். இன்னைக்கே நான் மசாஜ் பண்ண போகணும். நீங்க யார பார்ப்பீங்களோ தெரியாது என பிடிவாதம் செய்தாள். சாயங்காலம் கண்டிப்பா பார்க்கலாம் என அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். மாலை வேளையில் என் நண்பன் ஒருவன் சொன்ன முகவரிக்குச் சென்றேன். அங்கு 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் இருந்தார். அவரிடம் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு என் மனைவிக்கு மசாஜ் செய்ய அனுமதி வாங்கினேன். அதே நேரத்தில் பகலில் அங்கு என் மனைவி செல்வதை பார்த்தால் ஏதேனும் நினைப்பார்கள் என்று அவரை என் வீட்டுக்கு இரவு 10 மணிக்கு மேல் வருமாறு கேட்டுக்கொண்டேன். அவரும் சம்மதித்தார். எங்கள் வீடு ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறம் என்பதால் இரவு 9 மணிக்கே பெரும்பாலான மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவர். அன்றும் அப்படித்தான். நானும் என் மனைவியும் இரவு உணவை சாப்பிட்டு முடிப்பதற்குள் அந்த மசாஜ் செய்யும் நபர் எங்கள் வீட்டுக்குள் வந்தார். என் மனைவி அவரை வரவேற்று வீட்டுக்குள் அமர வைத்தாள். சிறிது நேரத்தில் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்த என் மனைவி ரதி மசாஜ் செய்ய வந்திருந்த அந்த நபருடன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஏதேதோ பேசத் தொடங்கினாள். நானோ பேஸ்புக்கில் ஐக்கியமானேன். அப்போது அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. அதாவது என் மனைவி அவரை பார்த்து, சூப்பர் சார், உங்களுக்கு யோகாவும் தெரியுமா? அப்போ நான் முதல்ல யோகா பண்றேன் என்றாள். அதற்கு ரவி என்கிற அந்த நபரோ, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன் மேடம். நான் யோகா கிளாஸ் சொல்லிக் கொடுக்கும்போது நானும் சரி நீங்களும் சரி இன்னர் மட்டும் போட்டிருந்ததால்தான் எனக்கு வசதியா இருக்கும் என்றார். எனக்கு உடனே கோபம் வந்தது. சார், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றேன். அடுத்த நொடியே என் மனைவி ரதி என்னை பார்த்து, ஐயோ பேசாமல் இருங்க, யோகா கிளாஸ் மசாஜ் கிளாஸ்னா அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி என் வாயை அடைத்தாள். அடுத்த சில நிமிடங்களில் என் மனைவி மாடர்ன் ஆடைகளை அணிந்தவாறு வந்தாள். ரவி என்னும் அந்த நபரும் அதேபோல்தான் வந்தார். எனக்கு தூக்கம் வருவது போல் இருந்தது. இருந்தாலும் பேஸ்புக்கை நோண்டினேன். அவர் முதலில் என் மனைவியின் கையை பிடித்து எப்படியோ ஆட்டினார். பிறகு ஏதேதோ சொல்லிக் கொடுத்தார். பிறகு என் மனைவியை கீழே படுக்க வைத்து அவளது 2 கால்களையும் மேலே தூக்கினார். அப்போது என் மனைவி ரதி அவரை ஒருமாதிரி பார்த்தாள். அவள் ஏன் அப்படிச் செய்கிறாள் என உற்று பார்த்தேன். அப்போதுதான் தெரிந்தது. அரை தூக்கத்தில் இருந்த நானும் அதை கண்டுகொள்ளவில்லை. இருவரும் எதிர்பாராத விதமாக முத்தம் கொடுத்தனர். என் மனைவி சிரித்தாள். ரவி சாரி கேட்டார். எனக்கோ ஏதோ நடக்கப் போகிறது என பதட்டமாக இருந்தது. அதே நேரம் என் மனைவியும் அவரும் பின்னால் திரும்பி என்னை பார்த்தனர். நான் சோபாவில் உட்கார்ந்தபடியே தூங்கியது போல் நடித்தேன். பின்பு மீண்டும் அவர்கள் வேலையை தொடர்ந்தனர். என் மனைவியோ உச்சிக்குச் சென்று அவரை பிடித்தாள்.